தானே Once. கோமல் பிரிச்சாச்சோ Once. ஒரு பக்கம் ஃபுல்லா வருமாவூர் அடிச்சிருப்பீங்க. ஒரு பக்கம் ஃபுல்லா வருமாவூர் அடிச்சிருப்பீங்க. அடுத்த பக்கம் மங்காள நடைமுறை கணக்கடிங்கோ 3 பேருக்கு 10 பேரை. ஒரு பக்கம் ஃபுல்லா நிதிலமே கோட். ஒரு பக்கம் ஃபுல்லா நிதிலமே கோட். நிதிலமை கோட் ஒரு பக்கம் ஃபுல்லா நிதிலமை கோட். வருமாகுத்து ஒரு பக்கம் நடைமுறை கணக்கு 3 பேருக்கு 10 பேரை. நிதிலமை கூறு ஒரு பக்கம் 3 கணக்கு அடிக்க தேவையில்லை. பழமையா பேசிக்கலையா நான் செட் பண்ணிங்க போட்டுனேன். பங்கா இழைப்பாறு வராது பாருன்னா பங்கா செய்யற தெளியம் போடுங்க. ராஜா சர திலக் பங்குரமையின் 31/3/2014 முடிவந்த வேடத்துக்கான வருமான கோட். ராஜா சரத் திலக் பங்குடமையின் 31/3/2014 முடிவந்த வேடத்துக்கான வருமான கோட். அதில் போடுங்க விற்பனை. விற்பனை ஒரு வேடுக்காலி விற்பனை கிரியாம். விற்பனை கிரியாம் ஆரம்பிப்பு கொள்ளவு சக உச்சிமை கூறு. ஆரம்பிப்பு கொள்ளவு சக உச்சிமை கூறி விற்பனைக்கு தயாரான இருப்பின் கிரியாம். விற்பனை தயாரான இருப்பின் கிரியாம் களி இறுதியிறப்போ மொத்த லாபம். இறுதியிறப்போ மொத்த லாபம். கூட்டு ஏனைய வருமானம். கூட்டு ஏனைய வருமானம் ஒருவேளை காணி செலவுகள். கீழே போடுங்க. ஒரு 7-8-10 வரை விட்டுட்டு களி 3 வண்டி ராஜா சரத்துல களி சம்பளம் ராஜா. ராஜா சரத்துல களி சம்பளம் ராஜா. லாபம் ராஜா சரத்துல. ராஜா சரத்துல வங்காள நடைமுறை கணக்கு ராஜா சரத்லக். ராஜா சரத்லக் ராஜாவுக்கு நீதி வந்தது 2000. திலகுக்கும் 1000 ரூபாய் செலவு வேணும். சரத்துக்கு வேலை வேணுமா 4000.
ராஜாக்கும் திலக்கும் செலவைங்கோ 2000 1000. சரத்துக்கு வரவைங்க 4000. இதுலமே குறிக்கணி ராஜா சரத்திலக் பங்குடமையின் ராஜா சரத்திலக் பங்குடமையின் 31/3/2014 உள்ளவாறான நிதிலைமை கோட். 31/3/2014 உள்ளவான நிதிலைமை கோட். நடைமுறை அல்லாத சொத்து இதயம் 2 தெய்வு தேரியல். நடைமுறை அல்லாத சொத்து இதயம் 2 தெய்வு தேரியல். மோட்டார் வாகனம் தளவாட பொருத்துக்கள். மோட்டார் வாகனம் தளவாடம் பொருத்துக்கள். நடைமுறை சொத்துல இறுதி இறப்பு வியாபார பெறுமதி ஏக்கரன் ஒதுக்கம் காசு பேலன்ஸ் மொத்த சொத்துக்கள். பேலன்ஸ் மொத்த சொத்து. இதுல உரிமையாண்மையும் பொறுப்பு காலம். உரிமையாண்மையும் பொறுப்புல பிரபம் மூலனம் ராஜா சரத்திலக். நடைமுறை கணக்கு ராஜா சரத்திலக். நடைமுறை பொறுப்புல வியாபார ஜென்மம். எக்கடேவாசி
ராஜா சரத்லக் ஆகிய மூவரும் பின்வரும் நிபந்தனைகளைக் கொண்ட ஓர் உடன்படிக்கையின் கீழ் பங்குடைமை ஒன்றை நடாத்தி வந்தனர். லாப நட்டங்கள் 5-3-2 என்ற அடிப்படையில் பங்கிடப்படும். பங்காளர் ஒவ்வொருவருக்கும் தொடக்கத்திலுள்ள மூலதன மீதிக்கு 10% வட்டி வழங்கப்படும். ராஜா மாதாந்தம் ரூபா 1000 படி சம்பளம் ஒன்றை பெறுவதற்கு உரித்துடையவர். 2014 மார்ச் 31 இருந்தபடி பங்காளர்களின் பரீட்சை நீதி பின்வருமாறு. பங்காளர் மூலதன கணக்கு ராஜா 1,60,000, சரத் 30,000, திலக் 10,000. பங்காளர் நடைமுறை கணக்கு 2013-4 ராஜா 2,000, சரத் 4,000, திலக் 1,000. விற்பனைகள் 8 லட்சம். உற்றுமை கூலி 8,000, வங்கி 4,800, கொடுத்த கழிவு 15,200, பெற்ற கழிவு 8,600. பற்று ராஜா 50,000, சரத் 44,000, திலக் 30,000. சம்பளங்கள் 37,000, அலுவலக செலவுகள் 58,000. மோட்டார் கணக்குகள் கிரயத்தில் 1,60,000. மோட்டார் வாகன பெருமான தேய்வு ஏற்பாடு 2013-4 40,000. தளபாடங்கள் பொருத்துக்கள் கிரயத்தில் 2 லட்சம். தளபாட பெருமான தேய்வு ஏற்பாடு 2013-4 60,000. ஐயக்கடன் ஏற்பாடு 2013-4 1000. கொள்வனவுகள் 4,50,000. தொக்கு 2013-4 60,000. வியாபார கடன் கொடுத்தோர் 33,000. வியாபார கடன்பட்டோர் 24,600. மேலதிக தகவல்கள் 2014 மார்ச் 31 இருந்தபடி தொக்கின் கிரயம் ரூபாய் 80,000 ஆக பெறுமானமிடப்பட்டிருந்தது. இதன் தேறக்கூடிய நிகர பெறுமதி ரூபாய் 1 லட்சம் ஆகும். நடைமுறை அல்லாத சொத்துக்களிற்கு பின்வருமாறு தேர்விடுக. மோட்டார் வாகனம் நேர்கோட்டு முறை வருடாந்தம் 20%. தளபாட பொருத்துக்கள் ஒடுங்குபாக மீதி முறை வருடாந்தம் 10%. ரூபாய் 600க்கான கடன் ஒன்று அறவிட முடிய கடனாக பதிவளிக்கப்படும். எஞ்சிய கடன்பட்டோருக்கு எதிராக ஏற்பாடானது 5% மேற்கொள்வது பங்குடைமையின் கொள்கையாகும். ராஜாவிற்கு செலுத்தப்பட்ட சம்பளம் ரூபாய் 11,000 ஆனது சம்பளங்கள் கணக்கில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. ஆண்டு காலத்தில் ரூபாய் 6,000 விலையான பண்டங்கள் சரத்தினால் அவரது சொந்த உபயோகத்திற்கென எடுத்துக் கொள்ளப்பட்டது. இக்கொடுக்கல் வாங்கல்களை பற்றிய பதிவெதுவும் பங்குடைமை ஏடுகளில் பதிவு செய்யப்படவில்லை. வேண்டப்படுவது 2014 மார்ச் 31 முடிவுற்ற ஆண்டிற்கான வருமான கூற்று, 2014 மார்ச் 31 முடிவுற்ற ஆண்டிற்கான பங்காளர் நடைமுறை கணக்கு, 2014 மார்ச் 31 உள்ளவாறான ஐந்தொகை. முதல் நீங்கள் கோல் அடிச்சு போட்டு கேட்ட வேலைக்கு முதல் ஒப்பந்தத்தை போங்க. லாபேட்டங்காய் 5-3-2 பயிரப்பாரு அடியில போடுங்க. முதலாம் பக்கம் அடியில் 5-3-2. பங்காள ஒவ்வொருக்கும் தொடக்கத்துள்ள மூலதன மீதிக்கு 10% வட்டி வழங்கப்படும். மூலதன மீதி மாற்றமே இல்லை. 160,000, 30,000, 10,000, 2 லட்சம். 160, 30, 10, 2 லட்சம். மத்தியம் பார்த்தால் 16,000, 3,000, 1,000. லாபண்ட பயிரனுக்கு வர வேண்டாம். பங்காள விடுமுறை கணக்கு செலவு 16,000, 3,000, 1,000. 16,000, 3,000, 1,000. ராஜாவுக்கு மாதம் 1,000 ரூபாய் படி
சம்பளம் ஒன்றை பருவத்திலேகள் லாபண்ட பையனுக்கு வேற பங்காளி வச்சிட பார்த்துட்டோம் 12,000. சம்பளம் ராஜாக்கு மட்டும் மற்றாகவே இல்லை 12,000. லாபண்ட பையனுக்கு வரவே பங்காளி நடைமுறைக்கான வச்சலாம். பங்காளி நடைமுறைக்கான வச்சலாம். மேலதான் கொண்டு போங்க. മുപ്പത്തൊന്ന് മാർച്ച് 2000 തൊക്കിൻ കിരിയം 80,000 തേറக்கூடிய പുറമെ 1 ലക്ഷം കാട് കിരിയം തേറக்கூடிய പുറമെ ഇത് കുറവ ഇരിപ്പാട് പോകണം 80,000 ഇപ്പനെ കിരിയം കാണിക്ക് എഴുതിയിരിപ്പന്നെ കളിയുമ്പോ കടമുറച്ചൊത്തില കൊണ്ട് എഴുതിയിരിപ്പന്നെ 80,000 കാട് എഴുതിയിരിപ്പന്നെ ഇപ്പനെ കിരിയം കാണി കളിയുമ്പോ முதலாம் பக்கத்துல மூன்றாம் பக்கத்துல நடமுறச்சொத்தில எഴുதியிருப்பenne 80,000 காட்டும் இரண்டாம் குணத்து നരമറയല്ലാ സ്വത്തുക്കളെ പിന്മയ പരമാവധി വിടുക. മോട്ടാർ വാത് നേർക്കോട്ടമ 25 വീതം തലഭാരത്തേക്ക് ഒടുങ്ങുപാങ്ങ 10 വീതം രണ്ടും പഠിപ്പിച്ചിട്ട് കിരീട പാത്രമോ മോട്ടാർ വാഹനം 160,000 തലഭാരം പുറത്തുക്കാൻ 2 ലക്ഷം. മോട്ടാർ വാഹനം 160,000 തലഭാരം പുറത്തുക്കാൻ 2 ലക്ഷം. മോട്ടാർ വാഹനം 160,000ത്തേക്ക് 10 வீதம் தேவை செய்தீங்கன்னா 25 செய்தீங்கன்னா 4 நாள் உண்டு. 160,000 தர 25 வீதம் 4 நாள் உண்டு. அவ்வளவே மோட்டார் வாகன தேவை அபி மோட்டார் வாகனத்தை எவ்வளவு 40,000. 40. ஏற்கனவே 40 இருக்கு. இப்ப 40 80. ரெண்டாம் பரமாவதி 80 கழிச்சா 80. ரெண்டாம் பரமாவதி 80 கழிச்சா 80. தளபாடம் ஒடுங்குபாணி முறை 2 லட்சத்திலிருந்து 60,000 ஆரம்பத்தில் 2 லட்சத்திலிருந்து ஆரம்பத்திலிருந்து 60,000 கழிச்சீங்கன்னா 140,000. இந்த 140,000த்துக்கு ஒடுங்குபாமி முறை 10 வீதம் பார்த்தா 14,000 தேவை. தளவாடம் பொறுத்து தேவை 14,000. தளவாடம் பொறுத்து 14,000. 60 14 என்றால் 74. ஓ ஒழுங்கு பாக முறையில கண்டது இருக்கா? திரும்ப விளங்கப்படுத்துறீங்களா? ஏற்கனவே 2 லட்சம் இருக்கும். தளபாடம் பொறுத்துக்கிறியா பரிச்சயம் 2 லட்சம் இருக்கா? ஓம் சரி. ஆரம்பத்து 2 தீபாவளி இருக்கு. தளபாடம் 60,000 கழிச்சா எவ்வளவு 1,40,000 140 10 ஏமாத்தா எவ்வளவு 14. 14. தளவாடம் பொறுத்து 14. 60 14 சேர்ந்தா 74 கழிச்சா 126. ஓ ஓ சரி சரியா கண்ணி ஓம் சரி. ரைட். 3வது ரூபாய் 600ற்கான கடன் ஒன்று அறவிட முடிய கடனாக பதிவளிக்கப்படும். எஞ்சிய கடன்பட்டோருக்கு எதிரான ஏற்பாடானது 5% மேற்கொள்வது பங்குடைமையின் கொள்கையாகும். அறவிட முடியா கடன் சிறவா காட்டுமோ 600. ஏற்கனவே இருந்தா கூட்டி போட்டு காணும். ஏற்கனவே ஒண்ணுமே இல்லை 600. வியாபார பெறுமதியாமே 24,000 600 கழித்தால் 24,000 வியாபார பெறுமதி. 24,000க்கு 5 வீதம் பார்த்தால் 1,200 கழித்தால் 22,800
இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சிட்டீங்க. 24 600 600 குறைச்சா 24,000. 600 கொண்டு பங்குட செலவாக காட்டும். வேறு இன்னொன்று சொல்ல மறந்து போனேன், பங்குட தனிவியாரம் முடிக்கிற செலவு பிரிக்கிற மாதிரி பங்குட செலவு பிரிக்க தேவையில்லை. மினியம் கிரியா நிர்வாக செலவு நிதிக்கிறையும் பிரிக்க தேவையில்லை. சரியா? ஸ்கூலில் மிஸ் சொல்லுங்க. 24,000க்கு 5 பார்த்து 1000 கழிச்சா 22,800. ஏற்கனவே ஐயக்கன ஒதுக்கம் எவ்வளவு இருக்கின்றால் 1000 இருக்கு. 1200 வரும் என்றால் ஐயக்கடன் பற்றாக்குறை 200. ஐயக்கடன் பற்றாக்குறை 200. ஐயக்கடன் பற்றாக்குறை 200. ஐயக்கடன் பற்றாக்குறை 200. டவுட் தான் கேளுங்க. 1000 இப்ப 1200 பற்றாக்குறை 200. அறுவடை முறை கண்ட 600 ஐயக்கடன் பற்றாக்குறை 200. ராஜாவுக்கு செலுத்தப்பட்ட சம்பளம் 15,000 சம்பள கணக்கிடப்பட்டிருக்கான். பங்காளி செலுத்திய சம்பளம் என்பது நடைமுறை கணக்கில் வர கொடுத்துருக்குதுன்னா 11,000 வர மிச்சம் 1000 மீதிக்கே இருக்கு. செலுத்திய சம்பளம் 15,000. சம்பளத்தில் இருக்கு அப்படின்னா சம்பளத்திலிருந்து கழியுங்க. சம்பளம் எவ்வளவு இருக்குன்னால் 37,000 இருக்கு. 15 கழிச்சிங்கன்னா 26,000. சம்பளம் 26,000. சம்பளம் 26,000. சம்பளம் 26,000. பங்காளி பேப்பர் அடிக்கடி வேணுமா? பங்காளி செலுத்திய சம்பளம் சம்பளத்துக்கு இருக்கா, ஊழிய சம்பளத்துக்கு கழிச்சு கொண்டு போடுங்க. செலுத்திய சம்பளம் தூக்கி வரவங்க பயவர. 5வது ஆண்டு காலத்தில் ரூபாய் 6,000 விலையான பண்டங்கள் சரத்தினால் அவரது சொந்த உபயோகத்திற்கென எடுத்துக்கொள்ளப்பட்டது. இக்கொடுக்கல் வாங்கல்களை பற்றிய பதிவு எதுவும் பங்குடைமை ஏடுகளில் செய்யப்படவில்லை. பொருள் காட்சி சரத்தில் அடுத்தவர் அவர் நடைமுறை கணக்கில் வரவங்க 6,000. பொருள் பேச்சு அவருடைய நடைமுறை கணக்கில் வரவங்க 6,000. பொருள் பேச்சு பொருள் பேச்சுன்னு எழுதுங்க, வரவங்க 6,000. பொருள் பேச்சுன்னு எழுதுங்க, வரவங்க 6,000. வரவங்க 6,000. பொருள் பேச்சு கொண்டு கழிக்கணும். கொள்வனவே 450 6 கழிச்சா 444. பொருள் பேச்சு கொண்டு கழிக்கணும். 450 6 கழிச்சா 444. 444. பட்ஜெட் வாங்குவோம். மூலதனமே சரி, நடமே சரி. விற்பனை 8 லட்சம். விற்பனை 8 லட்சம். விற்பனை 8 லட்சம். உச்சிமை கூலி 8,000. உச்சிமை கூலி 8,000. கொரோனா கூட்டுங்க. வங்கியின் இருக்கிற வட்டி போட்டு காசுன்னு மாத்துங்க. வங்கியை வட்டிட்டு காசுன்னு மாத்துங்க. 4,800. 4,800. 4,800 காசு. கொடுத்த அறிவு 15,200. கொடுத்த அறிவு 15,200. பெற்றாடி எவ்வளவுமா? பெற்றாடி எவ்வளவு? 8,600 சார். பெற்றாடி 8,600. 8,000. பெற்றாடி 8,600. பெற்றாடி 8,600. கொடுத்தாலே 15,000 செலவாக காட்டுங்க. பெற்றாலே வருமாக காட்டும். பத்து காசு பத்து. ராஜா 50,000. 44,000. 30,000. 50,000 44,000 30,000. 50,000 44,000 30,000.
சம்பளம் சரி. அலுவலக செலவு 58,000. அலுவலக செலவு 58,000. அலுவலக செலவு 58,000. மோட்டார் வாகனம் 2,000 சரி, தளவாடம் சரி, ஐக்கணுக்கும் சரி, கொள்ளா சரி, ஆரம்ப இருப்பு 60,000. ஆரம்ப இருப்பு 60,000. வியாபார சென்மதி 33,000. வியாபார சென்மதி 33,000. படம் போட்டம் போட்டாச்சு. இனி கூட்டியிடுங்க. கூட்டியிடும் வைக்கா. வியாபார சென்மதி இடமுறை பொறுப்பு. போடுது. என்னது வெட்டி கொண்டு எங்க இருந்து ரசோலி வேணும். இந்த மாதிரி இருக்கு. செய்யலாம் எல்லாரும் நான் ஒன்றும் இல்லாத 40 ஜனவரி 25 28 தான் வருது. சொல்லி செய்யணும்.
சரி மற்றது கண் தெரியாத காதலி அப்படின்னு சொல்லிட்டா எனக்கு இன்னும் அதை நீங்கள் நோட் பண்ணி பார்க்கணும். ரிஷி என்ன அறுபது ரிஷி அறுபது பார்த்து செய்யும். அது சரி கொடுக்குறாங்க அது ஹலோ சொல்லுங்க. ஓ நீங்க 3 மணிக்கா? நம்ம அது இதில் போட்டு விடு. இதாக போட்டு விடும். இந்த கிளாஸ் இருக்கு எடுக்கல இங்கே ஹிந்தி செய்யுங்க அதில் இல்லை கூட வேகம் வாங்க நம்மளே கிளாஸ் இல்லையே வேகம் பார்த்த போது தான் நம்மளே வேகம் அப்படி ரைட் சொல்லுங்க. அபி ஓட்டிட்டீங்களா? லாவண்யா செமினாக்காரன் 5 ஃபுல்லா கூட்டே இல்ல. கூட யார் கூட்டினாங்க? கிஷாலி கூட்டிட்டா? கிஷாலி நானே 44 வட்டம் சேர்ந்தா 452 சேர்த்தா 512 விற்பனைக்கு தயாராக இருப்பீங்க. வெங்காய கழிச்சா 432,000 விற்பனைக்கு 432,000 விற்பனைக்கு கழிச்சா மொத்த லாபம் 368. சேர்த்தால் எவ்வளவு? 3,76,600. 76,600 ஆமா.
ஓம் சார். சிலா மொத்தம் வரும் 1,54,000. 154,000 சிலா மொத்தம் 154,000 சிலா மொத்தம் கணிச்சா நிறைய லாபம் 2,22,000. 22,600 222,600 2,22,600 ஓம் சார். ஆ இது 20,000 இது 12,000 32,000 கழிச்சிங்கன்னா 190,600 190,600 5க்கு 3க்கு 2 பிரியுங்க. அஞ்சுக்கு 3 2 பிரியுங்க. பிரிஜா சொல்லுமா 5க்கு 3 2 பிரிஜாக்கள் சொல்ல ராஜா 95,300. 95,300 சொல்லாம போய்க்கா. மற்ற 57,180. 57,000 180. 180 அடுத்து 38,120. 38,120 திருப்பி சொல்லுங்க. ராஜா 95,300. சரத் 57,180. திலக் 38,120. 38,120 வெரி குட். நடைமுறை கணக்கு சொல்லணும். நடைமுறை கணக்குல லாபத்தை போட்டு நடைமுறை கணக்குல லாபத்தை போட்டு கூட்டணும். சொல்லமா லாபம் வந்து ராஜாக்கு 95,000 வருது. ஐபேன் 190 600 இருக்கு. சார் என்ன சார் மொத்த லாபத்திற்கு சொல்லுங்க. மொத்த லாபத்துல பெறுமதி முதலாவது 368,000. ஓகே சார். சரி நினைக்கிறேன் 98,000 தெரியல 98,300 57,180 38,120 சரி சொல்லு. உன்னுடைய லாபம் போடுங்க 98,300 57,180 37 குயிக்கா கூட்டணும் செமினார் இல்லை எனக்கு. எவ்வளோ பேலன்ஸ் எவ்வளோ பேலன்ஸ் 125,300 61 கழிச்சா 64,300 64,300 விக்கே கல்குலேட் மாறிடும் 64,300 64,300 சரியா அபி ஓம் சார். ஓம் சார். 60,180 60,180
6180 எனக்கு 6180 6180 40 120 10,120 10,120 பேலன்ஸா 206 நம்ம சுத்த எவ்வளவு நம்ம சுத்த எவ்வளவு 1,07,600 பேலன்ஸ் 313,600 313,600 இது 206 107 313 இது 2 லட்சம் நடமை கணக்கு எவ்வளவு 80,600 80,600 இதுல 33,000 நடமை பொறுப்பு பேலன்ஸ் 313 திருப்பி வச்சல எல்லாத்தையும் சார் சார்